தானும் பார்த்துக்கொண்டே இருந்தேன் ராத்திரிக்கு இருந்து வரும் 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 ஒரு காணம் இல்லை. மறந்துட்டேன் அப்படியே போய் செட்டியில் இருந்தால் சயனமாயிடுவேன். சரி, அன்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாதன இதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 17 செப்டம்பர் 2025 மற்றும் ஒரு புதன் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து இணை படைப்புகள் 10 மணிக்கு குடும்பம் குவலையும் 11 மணிக்கு மரபு கவி கற்போம் இப்படியாக இருக்கின்றது. மாலை நிகழ்ச்சிகள் வழமை போலவே இடம்பெற்றுக் கொள்ளும். மருத்துவம் இருக்கு. எது இருக்கு? மருத்துவ நிகழ்வு அது இன்றைக்கு இல்லை. ஓ, போனாலுமா மருத்துவர் டாக்டர் வர முடியாதுன்னு சொன்னது. இந்த முறை மரபு தாராளமாக மருத்துவர் போன கிழமை டாக்டர் வந்துட்டு அவருக்கு ஏதோ கான்ஃபரன்ஸ் ஏதோன்னு சொல்லி வர முடியாதுன்னு சொன்னீங்க தானே? ஓ, அப்போ இந்த கிழமை இது வருகிற டேர்ன் தாராளமாக மருத்துவர். டாக்டர் சொன்னவன் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம்டான் ஹாலிடே போனவர் 10 ஸ்டார்ட் பண்ணல. அவருக்கு அன்றைக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் அவர் ரிட்டர்ன் போன கிழமை இந்த கிழமை வருகிற தாராளமாக டாக்டர். சரி, அப்படிதான் வருமா? நான் தான் மாறிட்டேன், நீங்கள் மாறி சொல்லிட்டீங்க. வணக்கம் தமிழக்கா. வணக்கம் வாணி. இப்போது மும்மத சிந்தனை நேரம். அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு அதிகாலை பொழுதில் எங்கள் எல்லோரையும் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் இறைவனுடைய அருள் நிறைவாக உங்களுக்கு பொழிய வேண்டி இந்நாள் நல்லாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று லூக்கா நற்செய்தி 25வது முதலாம் அதிகாரம் 25வது வசனம். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தளினார். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் எனக்குள் இருந்த இகழ்ச்சி என்றால் நாங்கள் இன்று இந்த உலகில் நம் வாழும் வீட்டில் வாழும் உறவுகளுக்கிடையே நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பற்றி இகழ்ச்சியாக பேசுவது, இகழ்ச்சியாக கதைப்பது, மற்றவர்களை நாங்கள் அவதூறாக பேசுவது. ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், உனக்கில் இருக்கும் இகழ்ச்சியை, உனக்கு மற்றவர்கள் செய்யும் இகழ்ச்சியை ஆண்டவர் மீது அருள் கூர்ந்து அவர் இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று இன்று வாசிக்க கேட்டோம். நாம் மற்றவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கும் போது, பழிக்குள்ளாக்கும் போது இலகுவாக எங்களுக்கு இருக்கின்றது. நாம் மற்றவர்களை அவதூறாக பேசும் போதோ அல்லது அவதூறாக நடத்தும் போதோ எங்களுக்கு அது ஒரு சின்ன விஷயமாக கூட தோன்றாது. ஆனால் மற்றவர்கள் எங்களை இழிவாக பேசும்போது அது நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்கின்றோம். இன்று பாருங்கள், இயேசு சிலுவை சாவை ஏற்கும் போது இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். ஒரு பொய் சாட்சி, ஒரு பொய்க்காக அவர் தீர்ப்பிடப்படுகின்றார். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்க்கவில்லை. எங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சாவை ஏற்றார். இயேசு சிலுவை மரத்தில் இருக்கும் போது கூட உமிழ்ந்து அவர் மற்றவர்களால் துப்பப்பட்டார், கல்லால் எறியப்பட்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இன்று நம்முடைய சமுதாயத்தில் கூட நாங்கள் எவ்வளவுதான் சேவை செய்தாலும், எவ்வளவுதான் நல்ல சேவை செய்தாலும் எங்களுக்கு அதற்குரிய கைமாறு கிடைப்பது மிக மிக குறைவு. சில சமயங்களில் நாங்கள் செய்வது நல்லவதாக இருந்தால் கூட மற்றவர்களை அது ஒரு குற்றமாகத்தான் பார்ப்பார்கள் அல்லது இழிவாகத்தான் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் மனமுடைஞ்சு மனம் தளர்ந்து நாங்களும் எதிர்த்து பேசுபவர்களாக இருப்போம். ஆனால் அது பிழையான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். என்னதான் இழிவாக பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் என்று நாங்கள் சொல்ல முடியாது.
நாங்கள் அப்படி சொல்ல நாங்கள் மனிதர்களாக பிறந்த நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. சில இடங்களில் கோபம் தான் வருகின்றது. ஆனாலும் அதை தாண்டி இறைவன் நமக்கு நல்லது செய்வான். இந்த ஒரு இகழ்ச்சியை, இந்த ஒரு கீழ்த்தனமான விஷயத்தை ஆண்டவர் என்னிடம் இருந்து அகற்றுவார். நான் நீதியோடு வாழ்கின்றேன் என்றாவது ஒரு நாள் மற்றவர்களுக்கு ஆண்டவர் புரிய வைப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடும் அந்த மனநிலையோடும் அவர்கள் கதைத்து விட்டு போகட்டும் என்று நாங்கள் வருவோமானால் எங்களுடைய மனமும் எங்களுடைய சேவையும் அங்கு மேல் நோக்கி இருக்கும். எத்தனையோ இடங்களில் சேவை நாங்கள் ஒரு பொது சேவை செய்கின்றோம் என்றால் அதற்கான கைமாறு கிடைப்பது இல்லை. சரியான குறைவு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். சில இடங்களில் கண்ணீர் தான் எங்களுக்கு மிஞ்சும், அவமானம்தான் மிஞ்சும் என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கட்டாயமாக வருவோமானால் என்று ஒரு நாள் இறைவன் எங்களுக்கு நல்லது செய்வார் என்று நம்பி இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அன்பே இல்லை, இனிய காலை உற்சாக வணக்கம் தவமல கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். பாலினி கலைவாணி மோகன் தோப்பாளினி, பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாட்களிலே இன்றைய நாளில் நாங்கள் எங்கள் உலக தலைவர்களை நினைப்போம், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினர்களை நினைப்போம், உலக மக்களை நினைப்போம். கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவர்களை நினைப்போம். குழந்தைகள் கஷ்டப்படுகிற குழந்தைகள் வருத்தத்தினால் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற தொற்று நோய் பரவுகளால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை நாங்கள் நினைப்போம். மற்றும் இறந்த ஆத்மாக்களை நினைத்து வேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 24ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை ஆக்கம் எழுதி வைத்த ஆக்கத்தை நான் பிறகு கிறிஸ்தவ நச்சினை. தமிழிலே ஒரு வழக்கு உண்டு. வேண்டாதவர்கள் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்று. ஒருவரை நமக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவரை வானம் மட்டும் புகழ்வதும், பிடிக்கவில்லை என்றால் மண் மட்டும் தாழ்த்துவதும் நமது வாடிக்கையாகவே இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு அடுத்தவரை குறை சொல்வது முழு நேர வேலை போலும். நாம் வாழும் இச்சமூகம் குழுவில் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி வாழ்ந்தால் இந்த உலகம் மிஞ்சாது. இயேசு இத்தகைய போக்கை கடுமையாக சாடுவராக இருக்கின்றார். அதனை சிறுபிள்ளைத்தனம் என்று கண்டிக்கின்றார். திருமுழுக்கு யோவான் வந்தபோது காட்டுக்கு சென்று கடுந்தவம் புரிந்து நோன்பிருந்து வாழ்ந்தார். ஆனால் மக்களோ அவரை பேய் பிடித்தவன் என்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது மக்கள் ஒருவராக தன்னை ஐக்கியமாக்கி கொண்டார். ஆனால் பரிசேயர்களோ இயேசு தீனிக்காரன், பாவிகளின் நண்பன் என்று குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படியாக மக்களோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் குற்றம் ஒன்று இருந்த பரிசேயர்களை ஆண்டவர் இயேசு விமர்சிக்கின்றார். நாமும் பிறரது குறைகளை கண்டுபிடித்து கொண்டே இராமல் நிறைகளை கண்டுபிடித்து வாழ்வோம். பழித்திருப்பவர்களாக இல்லாமல் பிறரை பாராட்டுபவர்களாக நாங்கள் வாழ்வோம். அருள் திருத்தவனை போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் தம் தூய இதயம் போற்றி, அவர் தம் விலையில்லா குருதி போற்றி, தேவ நற்கருணையில் இயேசு போற்றி, தேற்றிடும் தூவி தூய ஆவி போற்றி, தேவனின் அன்னை கன்னிமரி போற்றி, அவள் திருமாசில் உற்பவம் போற்றி,
அவளது மாண்புறு விண்ணேற்பு போற்றி, அவளது புனித நாமம் போற்றி, அவர் தம் திரு துணைவர் சூசை போற்றி, தூதரில் புனிதரில் தேவன் போற்றி. நன்றி வணக்கம். தோமல கல்விராஜன். நன்றி வணக்கம் தியானடேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிரித்தவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே. உற்சாகமாக வணக்கம். இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறேன் நேவிஸ், நீங்களும் அப்படித்தானே? ஆமாம், நன்றி. நாங்களும் உற்சாகமாகவே இருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு மாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1812 என்று கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்கின்றது திருப்பாடல் 33. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 7 திருவசனங்கள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்ணுகின்றார், குடிக்கின்றார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, கடவுள் மனிதருக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் சுதந்திரம். நமது வாழ்வை நாம் நினைத்தது போல் வாழலாம். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அதாவது தனது வலிமையை பயன்படுத்தி எப்போதும் தன் எண்ணம் போலவேதான் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துவதும் கிடையாது. மாறாக அவர் அன்பு என்ற ஆயுதத்தின் மூலமாக நம்மை வென்றெடுக்க முயற்சிக்கின்றார். ஆனால் மனிதர்கள் கடவுளின் அன்பு குரலுக்கு செவிமடுக்க மறுக்கின்றார்கள். கடவுள் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தை உதறி தள்ளுகின்றார்கள். கடவுள் கொடுத்திருக்கும் சுதந்திரத்தை குழந்தைகள் போல தவறாக பயன்படுத்துகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர் சதுசேயர் எவ்வாறு கடவுள் கொடுத்திருக்கும் சுதந்திரத்தின் ஆழம் அறியாமல், அன்பு தெரியாமல் குழந்தைகள் போல் நடந்து கொள்வதை பார்க்கின்றோம். திருமுழுக்க யோவான் கடுமையான தவ வாழ்வு வாழ்ந்தபோது அவரை பேய் பிடித்தவன் என்றார்கள். இயேசு மக்களோடு மக்களாக வாழ்ந்தபோது அவரை குடிகாரன் என்றார்கள். கடவுள் தந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி ஆராய்ந்து அறிந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் கடவுளின் ஆழம் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களோ குழந்தைகள் போல எதற்கெடுத்தாலும் குற்றம் காணும் மனநிலையோடு வாழ்வதை இயேசு கண்டிக்கின்றார். ஒருவர் செய்ததை மற்றவர் செய்யவில்லை என்பது குற்றச்சாட்டு. உணவு உண்டாலும் குற்றம், உணவை துறந்தாலும் குற்றம் என்பது இயேசுவின் எதிரிகளின் பார்வை. இயேசு சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களோடு கலந்து பழகினார் என்பதையும் குற்றமாக காட்டுகின்றார்கள். வேண்டாதவன் கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்பார்கள். அன்பு இருக்குமிடத்தில் குறை சொல்லுக்கு இடமே இல்லை. எது நடந்தாலும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். அன்பு அது ஆண்டவரின் மொழி, இறைவனோடு தொடர்புடையோர் பேசும் மொழி. குழந்தைகள் முதல் முதியோர் வரை எந்த நாட்டவரும் மொழியினரும் பேசலாம், புரிந்து கொள்ளலாம். அங்கு குழப்பத்துக்கு இடமே இல்லை. அன்பு இல்லாத இடத்தில் புகார்களுக்கும் கேலிக்கும் கிண்டலுக்கும் குறைவே இருக்காது. நாங்கள் குழலூதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்ற சிறுபிள்ளை விளையாட்டாகவே இருக்கும். அதுவே அன்பு சூழலில் நிகழுமாயின் எந்த புகாருமின்றி புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்வார்கள்.
இன்று நாமும் குறைகளை காண்பதில் மட்டுமே குறியாக இல்லாமல் நிறைகளையும் பார்க்க கற்றுக்கொள்வோம். இத்தகைய பல நல்ல திட்டங்கள் நிறைவேறுவதற்கு உதவியாக இருக்கும். குறைகளை தனிமையில் திருத்தி நிறைகளை பகிரங்கமாக பாராட்டும் மனம் தர வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ. அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்போடு வாழ்வோம். அன்பின்றி தவிக்கும் மக்களிடையில் அன்பை பகிர்ந்து வாழ்வோம். உலகம் அன்பின்றி அமைதியின்றி அலைகின்றது. அந்த அன்பும் அமைதியும் உலகில் இருந்தால் பஞ்சமே இல்லை என்று சொல்வார்கள். பஞ்சத்துக்கு இடமில்லை. அன்பிருந்தால் எங்கும் மகிழ்வு துள்ளி குதித்தோடும் என்று சொல்லுவார்கள். ஆகவே எங்கள் வேண்டுதல்களை நாங்கள் அன்புக்காக அன்பை பகிர வேண்டும், அன்பு இந்த உலகத்துக்கு பொழிய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். அன்பின்றி தவிக்கும் மனங்கள், கலங்கும் மனங்கள் எல்லோரும் அன்பினால் நிறைந்து மகிழட்டும். வேண்டுதல் கேட்போருக்கு மனமிறங்கி வழங்கும் இறைவன் எல்லோருடைய வேண்டுதல்களையும் நிறைவாக கேட்டு அவர்களுக்கு நிறைவான அருளை பொழிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வருந்துவோருக்காக, தவிப்போருக்காக, ஆறுதலின்றி அழிவோர் அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுவோம். பலமின்றி இருப்பவர்களுக்கு பலமுள்ள மனதை கொடுக்க வேண்டும் என்றும் தைரியத்தை கொடுத்து அவர்களும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்கள் பாமுகத்தையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறைவேண்டல் இறை சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவமலர் அவர்களே, வாணிமோகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பெப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அற்று பாரன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த உலக ரட்சகருக்கு நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நிலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி பாலன். நீங்களும் உற்சாகம் தானே? சாரி, நான் உற்சாகம் இருக்கேன் சார். நன்றி சகோதரி, நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுவநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைக்க வேண்டும்னு சொல்லி சர்வவல்லுடைய நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து ஈஜமோடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நஜ தொழிலக்கம் சௌரி 605 சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாவதா பைபிளில் இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் நேற்று வாச்சினான் 10-20 மட்டும் ஒரு தொகுப்பாக ஆபிரகாம் என்ற முதல் மனைவி சாரால் வந்து அதாவது ஒரு மகன் பிறகு ஈசா கண்டு அப்போ ஏற்கனவே 2வது மனைவியின் ஆகார் என்ற மகன் இஸ்மவேல்
அதோட 2 பேருக்கும் சண்டை வருது, பிரச்சனை வருது. வந்த உடனே அப்ரஹாம்கிட்ட சொல்றா சாராள், எந்த மகனோட இவருக்கு சுதந்திர வாழ்க்கை இதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, அவரே தாயையும் வெளியே விட்டு வெளியே கலைச்சி விடுங்க. அப்போ அவர் சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு சரியான வேதனைப்படுறார். இந்த மகன் எனக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லி வேதனைப்படுறார். அதுக்கு துக்கமாக இருந்த அவருக்கு. அதுக்கு பிறகு தேவன் வந்து ஆபிரகாமை சொல்கிறார், நீ அந்த பிள்ளையையும் அந்த பெண்ணையையும் நச்சு நீ துக்கப்பட்ட தெரியும், நீ துக்கப்பட வேண்டாம், நான் அவரையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவன் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார் தேவன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு. நீ ஒன்றும் கோலப்பட வேண்டாம்னு சொல்லி சாரார் சொல்கிறத எல்லாத்தையும் கேளுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு அவர் வந்து வீட்டில் வந்து அதிகாலை இப்படி எழும்பி ஆபிரகாம் ஒரு 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 துருத்தியில் தண்ணீரையும் ஆகாருக்கு தண்ணீரை கொடுத்து தோளின் மேலே வச்சு ஆகாரையும் அந்த 2வது மனைவியையும் பிள்ளையையும் வெளியே விடுறாரு, இங்கே போக சொல்லி. அவள் வெளியில் போயிட்டு ஒரு வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறா பிள்ளையோட. அவள் தண்ணியெல்லாம் முடிஞ்சுதான், துருத்திலேருந்து அந்த தண்ணியெல்லாம் முடிஞ்சுது. அப்போ அவள் பிள்ளைக்கு தண்ணி தாகம் வந்துட்டுது. அந்த ஒரு பாலவன் அந்த இடத்துல தண்ணி இல்லை, கொண்டு தண்ணியும் முடிஞ்சுது. அப்போ அவள் பிள்ளைய கொண்டே தூரத்தை கிடத்தி போட்டு ஒரு இதில் தூரத்தில் கத்துறா, நான் பிள்ளைய சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தூரத்தில் கத்துறா. அந்த சத்தத்தை கத்தர் கேட்குறார். கேட்டுட்டு ஆகாரை சொல்கிறார், நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம், இந்த பிள்ளைய பின்னுக்கு திருப்பிப்பார், அங்கே ஒரு துறவன் இருக்குது, அந்த துறவில தண்ணி இருக்குது, அதை எடுத்து பிள்ளைய கூடன்னு சொல்லி தேவன் அந்த இடத்தை காண்பிக்கிறார் கர்த்தர். அப்போ அவர் தண்ணி எடுத்து பிள்ளைய கொடுத்து போட்டு சொல்கிறார், நீ இப்போ அவரை பிடிச்சு கொண்டு நீ வெளியே போ, நடந்து போ, பிள்ளைய பிடிச்சு கொண்டு அவரை பெரிய ஜாதியாக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறார். இந்த இஸ்மவேலில் பரம்பரை தான் இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளதான் அவர்கிட்ட பரம்பரை தான் இஸ்மவேல். இந்த காசா, எகிப்து, ஈரான், குவைத், சவுதி அரேபியாலாம் அவர்கிட்ட வம்சம் தான் அந்த பரம்பரை. அந்த ஈசாக்கின்ற பரம்பரை தான் இந்த ரெண்டும் தமையன் தம்பி. அவையெல்லாம் படிவார் நடக்குது. ஒரு அப்பா, 2 பிள்ளை, 2 மனைவி. அவன் பிரச்சனை தான் இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வருது. 2 பேருக்கு தமையன் தம்பிக்கு பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை வருது. அது கத்தருக்கு துப்பா விருப்பம் இல்லை, இந்த மாதிரி முடிவு தெரியாது. கத்தருக்கு அது விருப்பம் இல்லை. அப்படி 2 பேரும் பிரச்சனைப்படுறது புறத்து பார்ப்போம் நடக்கண்டு. அதோட பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறான். இன்றைக்கு வந்து ஆதி ஆகமம் 21ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20 33 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். நேற்று வரை இன்றைக்கு அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள். அக்காலத்திலே அபிமேலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றார். ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை
என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எனப்பட்டது. அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான். 22ஆம் அதிகாரம் தொடர்பான சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆவியூற்றுமையா ஜபிக்கணுமே, ஜெப ஆவியூற்றும் தேவா நாம் ஜபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம் என் நேரமும் நாம் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம் என் நேரமும் நாம் ஏறெடுக்கணும். என் நேரமும் நாம் ஏறெடுக்கணும். ஜெப ஆவியூற்றுமையா நாம் ஜபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணுமே. நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் தேவா நாம் ஜபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நாம் ஜபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நாம் ஜபிக்கணுமே. தவறாமல் நாம் ஜபிக்கணுமே. அன்பான தகப்பனே, மீண்டும் புதிய நாள் தந்த கிருபைக்கா கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, இப்பொழுது பிள்ளைகள் பெரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு இருக்கணும் ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அவளை அனுதாபடன் ராஜா. எங்கள் அனைவரையும் ஆண்டு வினாடியும் இறகளால் மூடி அவருடைய பாதுகாப்பாக எடுத்தவளை ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவள் எடுத்து கொண்டிருப்பதற்காகவும் சுராஜனுக்கு 3 முறை கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரன் ராஜா. குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க, தேவையை தந்தீங்க, வழிநடத்தங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நடிச்சு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள், தியாகோமில் உள்ள நோயாளிகள், வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற நோயாளி எல்லோரும் சோமடிக்கிற வார்த்தையை சோப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. தங்களது வாழ்நாட்களில் ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் தப்பிதங்க பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து அவருடைய சுவப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. கரத்திலிருந்து சுவமணிக்கிற வார்த்தையை அழைத்து சுவப்படுத்துங்க ராஜா. சர்வவல்ல தேவகுமாரனாலே எல்லாம் ஆகும் ராஜா. வைத்தியருக்கெல்லாம் பரம வைத்தியர் ராஜா. நீங்கள் பரம வைத்தியர். ஒரு விஷயம் மனமிறங்கி அவளை சுவப்படுத்துங்க ராஜா. கொடிய வியாதியினால் வேதனைப்படுறார் ராஜா. எல்லாவற்றையும் பார்க்குறீங்க ராஜா. மனமிறங்கி உதவி செய்யுங்க. கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி. அப்படி தகப்பனே,
அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களோட பாதுகாப்பின் கரங்கள் அவரோட கூடவே இருந்து அவரோட வழியெடுத்தவனி ஜபிக்கின்றாங்க. அதுக்கான நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமத்து கடன் சிறப்புகிற தெய்வ குழந்தைகளினதும் உலகளாரியில் தெய்வ குழந்தைகளினதும் நரம்பு மன்றங்களை தொட்டு நீங்கள் சுவப்படுத்தவனி ஜபிக்கின்றாங்க. அவர்கள் அணுதினமும் கைட்டு செய்யும் சகல வெற்றோடும் நீங்கள் கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவருடைய ஆசீர்வதித்து வழிநடத்தவனி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொந்தப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, இவரது பெற்றோர்களுக்கு அனுதினமும் நீங்கள் பலத்தையும் சுகத்தையும் இறைந்த ஞானத்தையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறேன் தகப்பனே. அதுக்காக நன்றி தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அணுதினம் அவர்களோட கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வளர்த்தவன் இயேசு நாமத்தில் யோவிட எடுத்துக்கொண்டு விடவரன் சௌரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஆரணவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த அண்ணா பாலமுரளி அவர்கள், தியானதேசன் அவர்கள், நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள், பலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம் அக்கா. வணக்கம் வாணி. நன்றி, வணக்கம் கல்யா. இப்பதான் கேட்டது. நன்றி, வணக்கம் அக்கான்னு சொன்னேன். ஆமா, மிக்க நன்றி. சரி, நன்றி. பொதுச்சிந்தனை பொதுச்சிந்தனை உங்கள் பக்கம் இல்லவான் இல்லை. பொதுச்சிந்தனை டாக்டர் ஐயா சொன்னது அதை நான் கடைப்பிடிக்கிறேன் என்றிலிருந்தாவது என்று சொல்லி பொதுச்சிந்தனை வர இல்லை. இல்லவா, ஒன்றை நான் கடைப்பிடிக்கிறேன். இப்ப எல்லாம் குறைஞ்சு. கடைப்பிடிக்க மாட்டீங்களோ? ஓ, ஏன்? டாக்டர் சொல்லிட்டார்ல கடைப்பிடிக்க சொல்லி. ஓ, அப்ப பிடிக்க மாட்டேன்னு இடம் பிடிக்கிறீங்க. இல்ல இல்ல, பிடிக்காட்டி கூடும் பேசு வேற அர்த்தம் பிடிக்கத்தான் வேணும். ஆனா கஷ்டமா இருக்கவான் என்னன்னு தெரியல. அந்த காலமையில டீ சும்மா தங்கச்சி எல்லாம் சீனி போடாம தான் குடிக்கிறேன். நான் குடிக்காமே விட்டுட்டேன். பச்சை தண்ணியை குடிப்பேன்டா. என்ன சீனி போடாம. இல்ல இல்ல, நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் சுகர் கொஞ்சமா போடுங்க, அள்ளி போடாம. அப்படி அப்படி குறைக்க ஆரம்பித்தா ஒரடியா குறைச்சா அது யாருக்கும் எதுவுமே சரி வராது. அதுதான் நீங்க அந்த ப்ரௌன் சுகர் இருக்கு தானே, ஒரு 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 அரைக்கரண்டி முதல்ல போடுங்க. எல்லாம் உடம்புக்கு தேவை. ஒரு அடியா ஒன்றுமே இல்லாம போனால் அப்புறம் சக்கையாக தான் கிடக்கும். எல்லாம் போகணும், அளவோட வேணும். டாக்டர் சொல்கிறது அந்த கொழுப்பெல்லாம் சாப்பிடுங்கோ. ஆனால் எந்தெந்த கொழுப்பு அப்படி எப்படி எந்தெந்த அளவு. ஒவ்வொரு நாளும் கொழுப்பை வெண்ணையும் சாப்பிட்டா கூடுந்தான். சாப்பிடத்தான் வேணுமா இடம் பிடிச்சா கூடும். ஜெயநரசன் அவர்களை பாருங்க, ஏதோ நொறுக்குறாரு காலையில். அதுதான் குடிக்கிறா நடிச்சலும் செய்து எதையும் பார்த்து செய்யறதா நீ சாப்பாடு கண்டு என்ன வாணி எல்லாத்தையும் முடிக்கிறோம். காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, வேணுமடா இரவு சாப்பாடு எல்லாம் செய்யறோம். இதெல்லாம் பங்கு பெற்றோம். இதுதான் எங்களுக்கு ஒரு ஆல் இன் ஒன்னா செய்யறார் அவர். காலை சாப்பாடு சாப்பிட்றாரு. சமையல் கண்டு நேரத்தை நாங்கள் ஒதுக்கோடு மட்டும் இல்லை. எங்களுக்கு சமையல் யூஜிபி மட்டும் நடக்கக்குள்ளவோ செய்யறதா சமையல். அடுப்பூதி அடிச்சு தேங்காதிருவியா செய்யறோம் நாங்கள் இல்லை. உண்மைதான். என்ன எவ்வளவு ஒன்றுமே இல்லை, இலகுவா போச்சுது. மரக்கறிகளையும் நாங்கள் வெட்டியும் வச்சிருக்கிறோம். வெட்டி போட்டு நாங்கள் விரிஞ்சா வெட்டி போட்டு அதை வைக்கிறோம். தேங்காய் திருவி போட்டோம்டா வராளமிக ஒரு வச்சுட்டு சரியினமெண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டமானதுகளை அது தேங்காய் திருவி போட்டு மரக்கறிகள் வெட்டி போட்டு அதை செய்யலாம். வச்சுட்டு சமையலுக்கு ஒரு நேரம் வேணும் இல்லாக்கு இல்லாக்கு சமையல் எல்லாம் பெரிய ஒரு இது இல்லை. ஒரு கறி அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் விட்ட விட்டலாம். அப்புறம் அது போனேன் ஆவியும் திரும்ப வந்து இன்னொரு கறி. அப்படித்தான் நான் செய்கிறேன். நான் அப்படித்தான் அடுப்பில் கறி இருந்தாலும் சாப்பாடு செய்வேன். இப்போ காலமை சாப்பாடு. ஆனால் இதே நேரம் உங்களுக்கு நீங்கள் ஒரு அடுப்பை 1 by 1 செய்வீங்களா, அல்லது 4 அடுப்பையும் ஓன் பண்ணி போட்டு 4 சட்டி வைப்பீங்களா? இல்லை, நான் 2 அடுப்பு தான் பாவிக்கிறேன். பெரிய அடுப்புகள் பாவிக்கிறேன். இல்லை, பெரிய சட்டிகள் வச்சா பெரிய அடுப்பை மற்ற 2 அடுப்பில் நான் வைப்பேன். சின்ன அடுப்பு 2 அடுப்பு இருக்குது, பெரிய அடுப்பு 2 அடுப்பு இருக்குது. 2 இருக்குது. நான் பெரிய அடுப்பு பெரிய கறிகள் எதுவும் பெரிய சட்டி வைத்தா அப்படி வைப்பேன். மற்றபடி 2 அடுப்பை தான் பாவிக்கிறேன்.
தாமிரக்காய் இந்த மாதிரி 4 அடுப்பையும் ஓன் பண்ணி செய்வீங்களா அல்லது ஒவ்வொன்றா செய்ய உங்களுக்கு விருப்பமா? இல்ல வாணி, 2 அடுப்பு தான் நானும் பாவிக்கிறேன். ஒரு பெரிய அடுப்பும் ஒரு சின்ன அடுப்பும். இல்லை ஒரு 6-7 கறி வைக்கிறேன்னு வைங்களேன். ஒரு ஆளுக்கா? இல்லை ஒரு ஆளுக்கு இல்லை, அரைம்பாரியினும் ஒரு 5 கறி வைக்க போகிறீங்கன்னு வைங்கோ. அப்போ அப்படின்னா 3 அடுப்பு 4 அடுப்பு நான் ஒன்னாலும் பாவிச்சது இல்ல. இல்லை 3 அடுப்பு பாவிச்சிருக்கிறேன். 3 பாவிப்பீங்க. நானும் மனையாம 2 தானே, என்னடா 4 வச்சா வேலை ஓடாது. ஏதோ உப்பு வேணும்னு உப்பை போடுறோம், இதுக்கு எதை போடுறோம்னு ஞாபகம் இல்லை வராது. அது உப்பு மட்டும் இல்லை, தள்ளி போடுவோம். இந்த அடுப்பை தாண்டி கையை வைக்கக்குள்ள இங்கால கை எரியும். அப்புறம் அங்கால ஒன்று கொதிக்கும், இங்கால ஒன்று எரியும், இங்கால ஒன்று வலியும். உப்பு எந்த கறிக்கு போட்டோன்னு தெரியாம இருக்கும். உப்பு எதுக்கு போட்டோம், அதுக்கு போட்டோமோ இதுக்கு போட்டோம்ட்டு அது கஷ்டம் நாளையும் செய்கிறது. ஆனால் 2 அடுப்புனக்குலாம் கொஞ்சம் கைதான் கையில் சுடும் அந்த ஆவி படம் என்ன அப்படி நாங்கள் அந்த அடுப்பு இந்த அடுப்புன்னு வச்சா சமையல் கெதியாக செய்யலாம் என்ன. ஆகவே சமையல் இஸ் நாட் அ பிக் டீல், பெரிய விஷயம் இல்லை. சரி, சிவாஜினி அவரால் ஏதோ ஒரு சிந்தி என்ற மாதிரி போடுறாரு. என்ன எடுக்கப்பமா எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா நாங்கள் அதை பயன்படுத்த தெரியாமல் அதை நழுவ விட்டு அது சம்பந்தமான ஒரு விடயத்தை தான் இப்பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இப்படித்தான் அண்மையில் நாங்கள் எங்கள் வேலையிடத்தாலே ஒரு சுற்றுலா சென்ற நாங்கள். அப்ப அங்க புற நாட்டவர்கள் நான் வேலை செய்கிற இடத்துல 2 தான். நானும் எத்தியோப்பியாவை புறப்படமாக கொண்ட ஒரு பிள்ளையும் வேலை செய்கின்றோம். அப்ப சுற்றுலா பயணம் சொல்லி இது நான் நினைக்கிறேன் இப்ப 6 மாதத்துக்கு முன்னுக்கே இந்த திகதி எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த திகதியில் வேலை ஊழியர்கள், முதலாளி எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா பயணம் செய்வதற்கு சொல்லி, அப்ப நானும் இதை அவளுடன் தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அப்ப இந்த மற்ற எத்தியோப்பியா பிள்ளைக்கும் நான் சொன்னேன், அவர் 5 கிழமை பேரியனுக்கு போயிட்டு வந்தாப்புல நான் ஞாபகப்படுத்தி வர சொல்லி கேட்கக்குள்ள அவர் சொன்னார் தான் வர இல்லை அப்படி சொல்லி. அப்ப நீ என்னட்டு கேட்க, இல்லை எனக்கு வீட்டை நான் நிக்க போறேன் சொல்லி. அப்ப நானே உனக்கு கணவர் இருக்கிறார் தானே, பிள்ளைகள் 2 கணவரோட விட்டுட்டு வாவன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் வர இல்லை சொல்லி. சரி என்று நானும் சரி கூட வில்லங்கப்படுத்தவும் இயலாதாங்க. அப்ப நாங்கள் விட்டுட்டேன் நான். அப்ப நான் இனிய சக பணியாளர்களுடன் நாங்கள் சுற்றுலா சென்று வந்தோம். மிக மிக ஒரு அழகான அனுபவித்த தருணம் தான். சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி அங்கே கிடைத்தது எங்களுக்கு. அப்ப நாங்கள் இதுல நான் சொல்றது என்னண்டா, இப்ப நாங்கள் சில விடயங்கள் எங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், நாங்களை தட்டி கழிச்சு விட்டு விடுவோம். பின்பு நாங்கள் அதை பற்றி யோசிச்சு கவலைப்படுறது எந்த வித யோசனையும் இல்லை. அதனால நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று கிடைக்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு நான் இந்த என்னோட வேலை செய்கின்ற எத்தியோப்பியா பிள்ளைக்கு நான் அங்க போய் நாங்கள் எல்லாரும் நாங்கள் சாப்பிடும் போது நான் இவளுக்கு படத்தை காட்டினேன் இந்த பிள்ளைக்கு, இப்படி எல்லாம் விளையாண்டு. அப்பொழுது அவளுக்கு மனசுலயே அவளுக்கு ஒரு கவலை தெரிந்தது முகத்தை பார்க்கும் போது. ஆனா முதல் இங்க போய் என்னதான் நடக்க போகுதுன்றோ இன்னும் தெரியும், அதை தட்டி கழித்து விட்டேன். ஆகவே எங்களுக்கு வாய்ப்புகள் வரும் போது எங்களுக்கு அந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இயலாமை தான் எங்களுடைய நாங்கள் ஒன்றுக்கு போகாம இருக்கிறது கூட எங்களுடைய இயலாமை தான் காரணமாக கூட அமையும். அதே நேரத்துல இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஒரு தலைக்குத்து கூட அந்த நேரத்துல எங்களுக்கு இருக்கும். ஆனா இப்படி ஒரு இடங்களுக்கு போகக்குள்ள கூட நாங்கள் எங்களை நாங்களே மெய்மறந்து போவோம். நீங்கள் இத நான் பல தடவைகள் நான் என்னையே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறேன். ஒரு தலைக்குத்து மாதிரி இருக்கும், ஒரு இடத்துக்கு போனா அந்த தலைவில் எங்க போகணும்னு தெரியாம மெய் மறக்கிற அளவுக்கு அங்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். ஆகவே எல்லாரும் தான், நான் உட்பட எல்லாருமே உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளும் கதவை தட்டும் போது
அதை நீங்கள் தவற விடாதீர்கள். என்ற இப்படியான இடங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா நேரமும் உங்களுக்கு கிடைக்காது. நான் பின்பு உங்களுக்கு நாங்கள் சென்ற இடமும் அங்கே அனுபவித்த விடயங்களையும் தகவலாக தருகின்றேன். நாங்கள் இப்பொழுது மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதில் இருந்து என்ன புலப்படுது, என்ன விளங்கிச்சு? சந்தர்ப்பம் கிடைக்கல அதை நாங்கள் செய்து விட்டுருவோம். நீங்கள் காற்று உள்ள போதே தோற்றிக்கள் என்று சொல்கிறார். சில நேரங்களில் சிலருக்கு சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. காசு பிரச்சனை இருக்கும் வந்தா கவலை தானே வாணி. எல்லாம் அந்த 3 மாதம் இந்த கை உடைஞ்சிருக்கீங்களா, இன்னொரு இடம் போகவே இல்லை. இது இத்தனை இதெல்லாம் இழந்தேன் நான். என்ன அப்போ சரியான கவலையாக இருந்தது. அந்த சந்தர்ப்பம் வரைக்குள்ள சந்தர்ப்பம் இல்லை, அது சரி, சந்தர்ப்பம் வரைக்குள்ள சேர்த்தா வேணும். ஆனால் அதே நேரம் எங்களுக்கும் அந்த வசதிகள் அமையணும். இப்போ கொரடைக்கு போய் வந்தவர் திரும்ப இன்னொரு கொரடை மற்றது இவர் என்னவோ ஃப்ரீயாக போன மாதிரி சொல்கிறோம், நல்லா செலவு வந்திருக்கும் சரியா நிற்கிறதுக்கு. அப்போ அதெல்லாம் ஜோதிச்சு பார்த்துருப்பேன். நம்ம கொரடை போய் வந்தவர் திரும்ப இன்னொன்று போகிறேன்னு சொன்னால் ஜோதிச்சிருக்கலாம், படம் தட்டு படம் இருந்திருக்கலாம். ஆகவே அவரவர்கள் பிரச்சனை அவரவர்கள் தான் தெரியும், நாங்கள் தீர்மானிக்க முடியாதானே. ஆகவே வரும் சந்தர்ப்பங்களை அவர் சொல்கிற வரும் சந்தர்ப்பங்களை நீங்கள் கைவிடாதீங்கன்றது தான் அந்த தகவல் செய்தி. சரி, நன்றி, வணக்கம். இப்பொழுது இன்றைய நாளுக்கான பொது சிந்தனை எல்லாம் நடவுக்கு வருகின்றது. இப்போ நாங்கள்